ஸ்ரீமன் நாராயணியம் 90ஆம் தசகம். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பெருமை. பிருகன், மோகினி மற்றும் பரீடன் பிருகு இவர்கள் உன் புகழ் சொல்வர். அருகில் உமையை வைத்தோன் பெருமை. கருமுகில் வண்ணன் உன்முன் சிறிதே அரிதான உண்மை ஆதி பொருளாம் அரி உனது உருவம் ஆனது அன்றோ. நான்முகன் முதலா ஐவர் உளராம் அனைத்திலும் உள்ளுரை சதாசிவ தத்துவம் கனிந்ததோர் சத்துவம். ஈஸ்வரன் நீயே, மூன்றான மூர்த்தியாய் இருப்பவன் நீயே. மூத்தோர் மொழிந்த தன்மை மூன்றாம் முதல் குணமான சத்துவம் நீயே. முதலிரண்டு தன்மை பெற்றான் பிரம்மனே, முதலும் மூன்றும் உடையோன் ருத்திரன். அரி அரண் நான்முகன் மூவருக்கப்பால் பரம்பொருளாக இருப்பவன் நீயே. இருப்பவை அனைத்திலும் அந்தர்யாமியாம் பரமேஸ்வரன் என உரைப்பார் உனையே. ஆதி பொருளாம் உன்னை உணர்ந்தே ஆதிசங்கரன் உன்னையே போற்றினன். ஓதிய 1000 பெயர்கள் கீதை வேதியன் இவற்றுக்குறை பகர்ந்தனனே. சராசரங்களில் 3க்கு அப்பால் சர்வேஸ்வரன் என சங்கரன் உரைத்தான். பிரணவ பொருளது நீயே என்றான். பர தெய்வம் ஏதும் பகர்ந்திலன் அவனே. புராணசாரம் உரைக்கின்ற பெருநூல் பராபரன் உந்தன் வைகுந்தம் போற்றும். பிரம்மதேவன் உன் திருமேனி கண்டது பிரம்மகல்பத்தின் தொடக்கமென்பார். பிரம்ம ஞானியாம் மத்துவாச்சாரியார் பிரம்மன் கண்டதே அரி அரண் என்றார். வினையின் பயனே சிவ வழிபாடு. வினை பயன் துரத்தல் முக்திக்கு வழியாம். உனையே தாழ்த்தி சிவனை உயர்த்தி புனைந்த நூலில் வியாசன் உரைத்தான். நடந்ததை சொல்வதும் விளக்கம் சொல்வதும் மடக்கி சொல்வதும் ஆகிய முறைகள் தொடங்கிய பொருளின் சுவை கூட்டவேயாம். எடுத்துரைத்த குறைகள் இவ்வகை. அறிவில் குறைந்தோன் இதில் ஐயமில்லை. அறிந்ததை உரைத்தேன் சாத்திரத்தில் உண்டு. நிறைவான வியாசனது பாகவதம்தான் இறைவன் நீ என்று பகர்கின்றதன்றோ. சிறப்பும் பெருமையும் உள்ள பெருமானே, குறையிலா பக்தியை எனக்கருள வேண்டும். 90ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.